இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழி பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கியது, ஒரு கேரட் திருகுனது, முட்டைக்கோஸ் ஒரு அரை திருகுனது, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியது, தேவையான அளவு கொத்தமல்லி, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூனு, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, சோம்பு அரை டீஸ்பூன். ஒரு பாத்திரத்துலங்க 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ திருங்கின கேரட் போட்டுக்கலாம், திருகின கோஸ் போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கிய தக்காளி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கிடலாங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம குழி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழி பணியார கல் காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த கலவையை மெல்லமாக ஊற்றிடலாம். ஸ்டவ்வை அனல் அதிகமாக வைக்காதீங்க, ஏன்னா கருகி போயிடும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துக்கின்னு இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம குழி பணியாரத்தை எடுத்துடலாம். 2 சைடும் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகான குழி பணியாரம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முட்டை குழி பணியாரம் ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலைல டிஃபனாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸ் கூட கட்சின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சுட சுட முட்டை குழி பணியாரம் ரெடி. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா பாயிலாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.